வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம். குடிபோதையில் கார் ஓட்டி இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சுற்றுலா இளைஞர்கள். தர்ம அடி கொடுத்து காவல்துறையில் ஒப்படைத்த பொதுமக்கள். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு. 7 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை ஒட்டி முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக லாஸ்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் சின்மயன் வைத்தியநாதன், லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இல்லத்திற்கு சென்று பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வைத்திருக்கும் குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு மருத்துவ செலவை திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்களில் கூடுதலான மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும், மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி தலைமைச் செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் புகையிலை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஆங்கிலத்தில் உறுதிமொழியை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு செயலர்கள், தலைமைச் செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் அதனை திரும்ப கூறி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உறுதிமொழியில் வாழ்நாளில் எந்தவிதமான புகையிலை பொருட்களையும் பயன்படுத்த மாட்டோம் என்றும், குடும்பத்தினர், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் மற்றும் சக ஊழியர்களிடையே புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி புகையிலை பயன்பாட்டை தடுக்க பாடுபடுவோம் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், புகையிலை இல்லாத சமூகத்தை உருவாக்கும் நோக்கிலும் இந்த உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும், வாய்க்கால் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் மழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும், வாய்க்கால் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாட்டர் ஹெல்த் துறையின் செயற்பொறியாளர்
சுந்தரி, உழவர்கரை நகராட்சியின் இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாசனத்துறையின் உதவி பொறியாளர் லூயிஸ், IIT மெட்ராஸ் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி நரசிம்மன் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு மழைநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் நீர்த்தேக்க பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை வழங்கினர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மருத்துவர் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் பிரபாகரன், கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி குறை தீர்க்கும் குழு உறுப்பினர் சாக்ஷி தாவும் உடனிருந்தார். பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடம் இருந்து கத்திகள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா அனுமந்தை கிராமத்தை சேர்ந்த கோவிந்தனுக்கு சொந்தமான பொக்லைன் இயந்திரம் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 29ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை விமான நிலையம் பின்புறம் உள்ள பகுதியில் கத்தியுடன் ஒரு கும்பல் சுற்றித் திரிவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக இருந்த கும்பலை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஒருவர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். தலைமறைவான நபர் கைது செய்யப்பட்ட பின்னரே சம்பவத்திற்கான முழு பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு சங்கங்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியான இந்த எரிபொருள் விலையேற்றம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்துவதால் பொதுமக்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், கேஸ் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஞானமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் திருவிழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் ஞானமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 26வது ஆண்டு செடல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி பந்தக்கால் நட்டு 5ஆம் நாளான 31ஆம் தேதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் பெரியாண்டவருக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேற்று மாலை அம்மனுக்கு செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு மாலை மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் அலகு குத்தி கார் கட்டி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஞானமேடு பஞ்சாயத்தாரர்கள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கர்ப்பமான செல்ல பூனைக்கு கிராம மக்கள் இணைந்து வளகாப்பு நடத்திய சம்பவம் திருக்கனூரில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் அருகே மணவெளி முருகன் கோவில் வீதியை சேர்ந்த கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர்
தங்களது வீட்டில் ஜிஞ்சு என்கிற பெண் பூனையை செல்லப்பிராணியாக வளர்த்து வருகின்றனர். ஜிஞ்சு அதன் உரிமையாளர்களுக்கு மட்டுமல்லாமல் அப்பகுதி மக்களுக்கும் மிகவும் பிரியமான செல்லப்பிராணியாக மாறியுள்ளது. குறிப்பாக தெருவில் உள்ள குழந்தைகளின் வீடுகளுக்கு அடிக்கடி சென்று அவர்களுடன் விளையாடி மகிழ்வது அதன் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஜிஞ்சுவின் மீது தனிப்பட்ட பாசம் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் 1.5 வயதான ஜிஞ்சு தற்பொழுது கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் பெண்களுக்கு நடத்தப்படுவது போன்று ஜிஞ்சுவிற்கும் வளைகாப்பு விழா நடத்த முடிவு செய்தனர். இதற்காக கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் தங்களது வீட்டை அலங்கரித்து ஜிஞ்சுவை சிறப்பாக அமர வைக்கும் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முருகன் கோவில் தெருவை மட்டுமல்லாமல் கிராமத்தின் பிற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் விழாவில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். விழாவில் கலந்து கொண்டவர்கள் ஜிஞ்சுவிற்கு மிகவும் பிடித்த உணவுகளான மீன், இறால், சிக்கன், முட்டை, தயிர் சாதம், பால் சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளை கொண்டு வந்தனர். மேலும் பெண்கள் பூ, வளையல், பழங்கள், தேங்காய் மற்றும் பல்வேறு பொருட்களுடன் தட்டு வரிசையாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஜிஞ்சுவிற்கு பூ, பொட்டு, சந்தனம், குங்குமம் வைத்து நலங்கு நடத்தப்பட்டதுடன் ஆரத்தி எடுத்தும் வழிபட்டனர். புளி சாதம், எலுமிச்சை சாதம் உள்ளிட்ட கலவை சாதங்களும் படைக்கப்பட்டன. இந்த வளைகாப்பு விழாவில் கார்த்திகேயன் தம்பதியினரின் உறவினர்கள், நண்பர்கள், அப்பகுதி குழந்தைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசாக பிளாஸ்டிக் டப்பாக்களும் வழங்கப்பட்டன. மேலும் ஜிஞ்சுவிற்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என அனைவரும் வாழ்த்தி வேண்டிக் கொண்டனர். செல்ல பிராணியான பூனைக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து வளைகாப்பு நடத்தி அன்பை வெளிப்படுத்திய இந்த நிகழ்வு திருக்கனூர் பகுதியில் நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியதுடன் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை மீட்டெடுத்து காவல்துறையினர் உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் ஆற்றில் சடலமாக கிடப்பதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் உத்தரவின் பெயரில் தவளக்குப்பம் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தனர். சுண்ணாம்பு ஆற்றில் கரையோரத்தில் அடையாளம் தெரியாத நபர் சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. அவரை ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். பிறகு புதுச்சேரி மணவெளி நோனாங்குப்பம் பகுதியை சார்ந்த சுண்ணாம்பு ஆற்றில் கருப்பு நிறம் வெள்ளை கோடு போட்ட ஷர்ட் அணிந்திருந்த நிலையில் சடலமாக காணப்பட்டார். அவர் மீன் பிடிப்பதற்காக அல்லது அதிக குடிபோதையில் அல்லது வேறு எதற்காக ஆற்றில் இறங்க முயற்சித்த போது தவறி தண்ணீரில் விழுந்து மூழ்கி இறந்திருக்கலாம் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இவரை பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியங்குப்பம் ஆர்கே நகரில் குடிபோதையில் கார் ஓட்டி 7 இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சுற்றுலா வந்த இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். மதுரையிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் அரியங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திய பின்னர் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 6 பேர் பயணித்த சொகுசு கார் அரியங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் வேகமாக சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் பல இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை மடக்கி பிடித்து கண்டனம் தெரிவித்ததுடன் தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த அரியங்குப்பம் காவல்துறையினரிடம் அவர்களை ஒப்படைத்தனர். இதற்கிடையில் காரில் வந்த 6 பேரில் 3 பேர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. பிடிபட்ட 3வரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் சிக்கிய சொகுசு காரை அரியங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் இணைந்து அப்புறப்படுத்தி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பாக அரியங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வானூர் அடுத்த கொன்னம் பகுதியில் ஒரு பகுதிக்கு மட்டும் கோவில் திருவிழாவின் பொழுது சுவாமி வீதி உலா அனுமதிக்கப்படாததற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் காவல்துறையிடம் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கொன்னம் பகுதியில் ஆண்டுதோறும் ஊர் பொதுமக்களிடம் பணம் பெற்று விநாயகர் கோவிலுக்கு வழக்கமாக ஆண்டுதோறும் 5 நாட்கள் திருவிழா செய்து வருகிறோம். 12 வருடங்களுக்கு முன்பு சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் கோவிலை புதுப்பித்தோம். ஊரில் இருந்து சுமார் 35 குடும்பம் அதே ஊரில் உள்ள அம்மன் நகரிலும் 45 குடும்பம் பள்ளிக்கூட தெருவிலும் வசித்து வருகிறோம்.
இந்த பகுதியில் வசிக்கும் நாங்கள் அனைத்து வகை ஊர் நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்களுக்கும் ஊர் கட்டுப்பாட்டின்படி கேட்கப்படும் பணத்தை ஆண்டுதோறும் கொடுத்து வருகிறோம். நாங்கள் குடிபெயர்ந்துள்ள தூரம் கோவிலுக்கு மிக அருகிலேயே உள்ளதால் திருவிழாவின் போது சுவாமி வீதி உலா எங்கள் தெருவிற்கும் வர வேண்டும் என்று நாங்கள் ஆண்டுதோறும் கேட்டு வருகிறோம். ஆனால் இதில் ஒரு சில நபர்கள் தங்கள் சுயநலன் கருதியும் தனிப்பட்ட பகைமை கௌரவ பிரச்சனை கருதியும் எங்களிடம் சண்டையிட்டு எங்கள் தெருவிற்கு சுவாமி வீதி உலா வருவதை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இதை மீறி கேட்டால் எங்களிடம் தகாத வார்த்தையால் திட்டி சண்டைக்கு வருகின்றனர். இந்த ஆண்டும் எங்களின் அடிப்படை உரிமையுடன் சுவாமி எங்கள் தெருவிற்கும் வீதி உலா வர வேண்டும் என்று எங்கள் தெருவில் உள்ள அனைத்து நபர்களும் கேட்டபோது, எப்பொழுதும் உங்கள் பகுதிக்கு சாமி எந்த வருடமும் அனுப்ப மாட்டோம், நீங்கள் 80 குடும்பமும் எங்களுக்கு கட்டுப்பட்டுதான் செயல்பட வேண்டும் என்று கூறியும், அப்படி ஏதாவது இங்கு தகராறு செய்தால் அடித்து நொறுக்கி விடுவோம் என்றும் கூறுகின்றனர். மேலும் நாங்கள் அனைவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள எங்களை அடிமை போல் நடத்துகின்றனர். இதனால் திருவிழா நடைபெறும் போது கலவரம் ஏற்படும் அபாய நிலை உள்ளது. மேலும் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியும் எங்கள் பகுதிக்கு சாமி வீதி உலா வரவும் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மனு வழங்கப்பட்டது. மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் CV சண்முகம் தொகுதிக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வாக்காளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மயிலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மயிலம் தழுதாலி, பாதிரா புலியூர், பெரிய தச்சூர், கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மயிலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சேகரன், மாநில நிர்வாகி சிவன், மாவட்ட நிர்வாகிகள் ஆனந்தி அண்ணாதுரை, தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், கோகுல்ராஜ், ஒன்றிய கழக செயலாளர்கள் ராமதாஸ், சுரேஷ் பாபு, பன்னீர், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட மயிலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம். குடிபோதையில் கார் ஓட்டி இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சுற்றுலா இளைஞர்கள். தர்ம அடி கொடுத்து காவல்துறையில் ஒப்படைத்த பொதுமக்கள். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு 7 பேர் கைது. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.